ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் எஸ்ஐக்காக இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எஸ்ஐ எக்ஸாமில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்க கொஷின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசி எக்ஸாம்லேயே பார்த்திங்கன்னா பாக்ஸிலேருந்து நிறைய கொஷின் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம இது வரைக்கும் 6th பாக்ஸ் கொஷின் சோசியல் சயின்ஸ் மட்டும் முடிச்சிருப்போம். இப்போ 7th வந்து பார்த்திங்கன்னா வரலாறு பார்க்க போகிறோம். அதில் வேளாண் வகை. ஓகேவா? வேளாண் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வகைன்னு சொல்லுவாங்க. பிரம்மதேயம் வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்கு வழங்கப்பட்ட நிலம் சாலபோகம். ஓகேவா? இதுவே கோவில்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது வந்து தேவதானம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்டது வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், தபகத் அப்படின்னா அந்த அரேபிய சொல். ஓகேவா? இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு அப்படின்றது பொருள். தபகத் அப்படின்னா அது ஒரு அரேபிய சொல், அதற்கு தலைமுறை அல்லது நூற்றாண்டு அப்படின்றது பொருள். தஜிக் அப்படின்னா அது ஒரு பாரசீக சொல், இதற்கு என்ன பொருள் அப்படின்னா சுயசரிதை என்று பொருள். தாரிக் தஹுயிக் அப்படின்னா அந்த அரேபிய சொல்லினுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு என்பதாகும். ஓகேவா? ரக்ஷாபந்தன் ராக்கி என்பது பண்பாட்டு மரபானது ராஜபுத்திரர்களுக்கு உரியானது. ஓகேவா? இந்த ராக்கி கட்டுற நடைமுறை இருக்கு இல்லையா, அது யாருக்கு உரிதானது அப்படின்னா ராஜ்புட்டுக்கு உரிமையானது. 1905 வங்கப்பிரிவினின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்க ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ரவீந்திரநாத் தாகூர். அவ்விழாவில் இந்து மற்றும் முஸ்லீம் பெண்கள் அடுத்தடுத்த சமூகத்தைச் சேர்ந்த ஆடவர்கள் கையில் ராக்கிகளை கட்டி அவர்களை சகோதரர்களாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்க வச்சுருப்பாங்க. முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தன் வந்து பார்த்திங்கன்னா மணந்திருப்பார். அவர்களின் மகனான ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திரன். ஓகேவா? முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை வந்து பார்த்திங்கன்னா மணந்திருப்பார். ஓகேவா? அப்போ அவர்களுக்கு பிறந்த பையன்தான் யார் அப்படின்னா முதலாம் குலோத்தங்க சோழன். ஓகேவா? ராஜராஜ சோழனுடைய மகள் வந்து குந்தவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவர்களுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்த மகனான ராஜராஜ நரேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரனுடைய மகளான அம்மங்காதேவி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மணந்திருப்பார். இந்த மாதிரி தான் சாளுக்கிய சோழர்களுக்கு இடையான திருமண உறவு அப்படின்றது நீடிச்சிருக்கும். இப்போ இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் முதலாம் ராஜேந்திரனுடைய மகளான அம்மங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்தங்க சோழன். அரிகேசரியை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என புகழாரம் சூட்டியவர் வந்த மார்கபோலோ. சித்தூர் சூறையாடல் எப்போது நடந்ததுன்னா 1903. 1526 பாபரால் முகலாய பேரரசு நிறுவ வழிவகுத்த போர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பானிப்பட்டு போர். ஓகேவா? மதுரையில் சுல்தானத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாயக்க அரசை நிறுவியவர் குமார காம்பண்ணா. ஓகேவா? இவர் விஜயநகர பேரரசில் வருவார். குமார காம்பண்ணாவினுடைய மனைவியான கங்காதேவி அவங்க ஒரு எழுதின நூல் தான் மதுரா விஜயம். ஓகேவா? அதில் விஜயநகர பேரரசால் மதுரை வந்து எப்படி கைப்பற்றப்பட்டது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா ஹம்பி சீர்குலைந்து இடுபாடுகளாக என்ன பண்ணுது அப்படின்னா இப்போதைக்கு காணப்படுது. யுனெஸ்கோவை ஹம்பி வந்து பாரம்பரிய சின்னமாக என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அமுக்த மால்யதாவை எழுதியவர் வந்து கிருஷ்ண தேவராயர். அமுக்த மால்யதா வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியது தான் இந்த அமுக்த மால்யதா. பச்சை கலந்த நீலவர்ண கல்லாலானது விலை உயர்ந்த அணிகலன்கள் பயன்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களில் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களையும் இத்தகைய வண்ணக்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? பிர்தோஷி தன்னுடைய ஷானாமா அப்படின்ற நூலில் வந்து இதை குறிப்பிட்டிருக்காரு. கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஆந்திர பிரதேசில், குறிப்பாக ஹைதராபாத்திற்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் வந்து பார்த்திங்கன்னா பாலசீசார். லால் குலாய் என்று அழைக்கப்படக்கூடிய டெல்லி செங்கோட்டை முகலாய பேரரசர்களுடைய வாழ்விடமாக இருந்திருக்கு. இது 1639 பேரரசர்
ஷாஜகானால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, சத்ரா அப்படின்னா குடை, பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபு. ஓகேவா? அப்போ சத்ரபதி அப்படின்றது என்ன மொழி சொல் அப்படின்னா சமஸ்கிருத சொல். அதற்கு அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானதாகும். இந்த சொல்லை யார் பயன்படுத்தினாங்கன்னா குறிப்பாக மராத்தியர்களில் சிவாஜி வந்து பயன்படுத்தியிருப்பார். சிவாஜியோடைய அந்த அஷ்ட பிரதானில் யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர், அமத்யா அல்லது மஜும்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர், சுர்னாவிஸ் அல்லது சச்சிவை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செயலாளர் சொல்லுவாங்க, வாக்கியா நவீஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர், சரி நோபத் சேனாபதி அப்படின்னா தலைமை தளபதி, சுமந்த் துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாதீஷ் அப்படின்னா தலைமை நீதிபதி, பண்டிட்ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். சம்புஜியின் பராமரிப்பாளர் யார் அப்படின்னா கபிகலாஷ். 3 முதல் ஆழ்வார்கள் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். இவங்க 3 பேரும் சந்திச்சுக்கிட்ட ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர். வரலாற்றில் எத்தனை சைவத்துறவிகள் குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா 63 நாயன்மார்களும் சைவத்துறவிகள். ஓகேவா? ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் 12 பேர் வந்து இருப்பாங்க. திருமுறைக்கு அடிப்படையான நாயன்மார்கள் அனைவரின் பாடல்களையும் தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. பெரிய புராணம் எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா சேக்கிழார். 11ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம் கவிஞரும் திருத்தொண்டரும் ஆவார். விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்கு அபங்கா அல்லது கீர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. சூபி என்னும் சொல் வந்து சுப் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியது. அதன் பொருள் வந்து கம்பளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எப்போ அங்கீகரிச்சதுன்னா 1984. கடைசி மற்றும் 24வது தீர்த்தங்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். விகாரா என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா வாழ்விடம் அல்லது இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம 7வது ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி பார்ப்போம்.